ஹலோ கைஸ், நான் உங்கள் சைல்டு சின்னா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒர்க் ஆகாத டிஸ்க் பிரேக்கை நம்ம சரி பண்ண போறோம். அதுவும் மேனுவலா நம்ம வீட்ல இருந்தே பண்ண போறோம். இது என்ன ஃபால்ட்னா, நம்ம பிரேக் பிடிக்கும் போது அந்த டிஸ்க் பிரேக்ல சஸ்பென்ஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகல, எந்த ஒரு அசைவும் இல்ல பாருங்க பிரேக் ஷூல. இதுதான் நம்ம சரி பண்ண போறோம். வாங்க எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 5mm அலைன் கீ டூல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபோர்க்ல இருக்கிற பிரேக் செட்டை லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 நெட் இருக்கும், 2 நெட்டுமே கழட்டி எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒன்லி சைக்கிள் கண்டென்ட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிரேக் செட் தனியா வந்துருச்சு பாருங்க. இதுல இந்த ஏரியா தான் ஃபால்ட். இதுல ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, அதுதான் பிரேக் ஷூ. பிரேக் ஷூ ரெண்டுமே புதுசா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பிரேக் ஒயரும் நல்லா தான் இருக்கு. இப்போ இதுல தான் கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. இதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்ப அதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை நம்ம கழட்டி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒயர் கனெக்டிங்ல இருக்கிற நெட்டை வந்து லூஸ் பண்ணிடலாம், கழட்டி எடுத்துடலாம். அலைன் கீ டைப் நெட் இருந்தா அதை கழட்டி எடுத்துக்கோங்க. ஸ்பேனர் டைப் நெட் இருந்தா ஸ்பேனர் யூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை வந்து வெளியே இழுங்க, டைட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நெட்டு லூஸ் பண்ணணும். ஃபுல்லா லூஸ் பண்ணியாச்சு, வெளியே எடுத்தாச்சு. இப்போதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். 5mm அலைன் கீ யூஸ் பண்ணி இப்போ நான் லூஸ் பண்ற இடத்த வந்து நீங்க லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டா இருக்கும், நீங்க லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற நெட்டை ஃபுல்லா லூஸ் பண்ணணும். ஃபுல்லா லூஸ் பண்ணி அந்த செட்டை கையில எடுக்கணும். இதுதான் அந்த ஒர்க்கிங் ஏரியா. அந்த ஒர்க்கிங் ஏரியா தான் ஃபால்ட். அதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் வரும், அதை தான் நம்ம சரி பண்ணணும், கரெக்டா ஃபிட் பண்ணணும். இப்ப பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, உள்ள ஸ்ப்ரிங் அதெல்லாம் நெட்டெல்லாம் இருக்கு பாருங்க. ரைட் கையில இருக்கிறதையும் அந்த ஸ்ப்ரிங்கையும் எடுத்து கீழே வச்சிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கையில மேனுவலா பண்றேன் பாருங்க. பிரேக் மூவிங் பாயிண்ட்டை மட்டும் நான் கையில பண்றேன் பாருங்க. அங்க பாருங்க, இதுதான் ஃப்ரண்ட் பேக் போகுது பாருங்க. இப்படிதான் வந்து செயல்படும், அது ஒர்க் ஆகும். நமக்கு இந்த ஃபால்ட் தான் வந்துச்சு. வெளியே வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல கம்ப்ரஸ் ஆகணும், அது ஆகாம இருந்துச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணலாம் வாங்க. இப்போ இதுல ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்ல ஒரு பக்கம் வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங்ல ஒரு பக்கம் பெருசாவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். பெருசா இருக்கிற சைடு வந்து இப்போ வந்து இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு மேல லப்பர் ஒன்று வரும், அதையும் வந்து மேலே போட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கோடைய இன்னொரு சைட்ல குட்டியா ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதையும் அந்த ஸ்ப்ரிங்கோடைய இன்னொரு பகுதியையும் ஒன்னா இணைச்சு ஜாயின் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, என்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற அந்த ஹோல்ஸையும் ஸ்ப்ரிங்ல இருக்கிற அந்த இடத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்படி மேலே வச்சு நல்லா அழுத்தணும். நல்லா அழுத்திட்டு அதுக்கு மேல நெட்டு ஒன்று வரும், அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணணும். அலைன் கீ வச்சு டைட் பண்ணிக்கணும், ஃபுல் டைட் பண்ணிக்கணும். நீங்க இதை வந்து கரெக்டா பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் மறுபடியும் எரர் வரும். ஸ்ப்ரிங் மேல டைட் பண்ண நெட்டை லூஸ் பண்ணிட்டு அதை காட்டுறேன் பாருங்க. வேகத்தடை மாரி ஒன்று இருக்குல்ல, மோடா, அதுக்கு கீழே வந்து இந்த செட்டு வரணும். அதுக்கு கீழே வர மாதிரி நெட்டு போட்டு டைட் பண்ணிடணும், ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க, அங்க பாருங்க, இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. இதுதான் விஷயம். அந்த பிரேக் ஷூ உள்ள போது தெரியுதுங்களா? இப்படிதான் பாத்தீங்கன்னா சரி பண்ணணுங்க. நீங்க கடையில போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல வாங்கிடுவாங்க. அது இதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி வாங்கிடுவாங்க. வேலை தெரியாத கடையில போய் கொடுத்தீங்கன்னா இது போயிடுச்சுப்பா, வேறதான்ப்பா மாத்திரம்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதாங்க. இதை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். இது போல சைக்கிள் கண்டென்ட் மட்டுமே அப்லோட் பண்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த பிரேக் ஒயரை அதுல போட்டு கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். எப்படி கழட்டுனீங்களோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிடுங்க. அந்த ஒயரை இழுத்து அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிடணும். வேலை முடிஞ்சுங்க, நம்மளே சரி பண்ணிட்டோங்க.